8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் யூனிட் 4 பார்க்குறோம். த ரெமினிசன்ஸ் ரவீந்திரநாத் தாகூர் வந்து எழுதுனது. ஓகேவா? இதில் புக் பேக் வந்து அபவுட் ஆத்தர் ரவீந்திரநாத் தாகூர் வந்து நோபல் ப்ரைஸ் வின்னிங் பெங்காலி பொயட், ஆத்தர், ஃபிலாசபர் எல்லாமே. இவர் வந்து கீதாஞ்சலி அப்படின்ற வந்து எழுதியிருக்காங்க. 1912 ரவீந்திரநாத் தாகூர் எழுதுனது தான் கீதாஞ்சலி. மை ரெமினிசன்ஸ் வாஸ் ரிட்டன் அண்ட் பப்ளிஷ்ட் இன் 15th year shortly before started on a trip to Europe, America for his ஃபெயிலிங் ஹெல்த் இன் 1912 வந்து ஒரு ஃபெயிலிங் ஹெல்த்துக்கு முன்னாடி ஒரு ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது பப்ளிஷ்ட் இன் ஹிஸ் 15th இயரில் வந்து அது எழுதப்பட்டிருக்கு. இட் வாஸ் த கோர்ஸ் ஆஃப் த ட்ரிப் தட் ஹீ ரோட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபார் பப்ளிகேஷன். ஃபஸ்ட் டைம் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து பப்ளிகேஷனுக்கு எழுதியிருக்காங்க. ஸோ ரவீந்திரநாத் தாகூர் நோபல் ப்ரைஸ் வின்னர், பெங்காலி பொயட், கீதாஞ்சலி எழுதியிருக்காங்க. மை ரெமினிசன்ஸ். ஓகேவா? அடுத்து ineffable அப்படின்னா பியாண்ட் எக்ஸ்ப்ரெஷன் இன் வேர்ட்ஸ் அண்ட் அன்ஸ்பீக்கபிள். ineffable அப்படின்னா அன்ஸ்பீக்கபிள், பியாண்ட் எக்ஸ்ப்ரெஷன் இன் வேர்ட்ஸ். அடுத்து லாங்குவேட் அப்படின்னா மூவிங் ஸ்லோலி, லாங்குவேட் மூவிங் ஸ்லோலி. பிளைன்டிவ் அப்படின்னா சவுண்டிங் சேட், பிளைனாக இருந்தாலே சேடாக இருக்கிறது தான். ஸோ மினிஸ்ட்ரேஷன்ஸ்னால் ஆக்ட் ஆஃப் ஹெல்பிங் ஆர் கேரிங். மினிஸ்ட்ரேஷன்ஸ்னால் த ஆக்ட் ஆஃப் ஹெல்பிங் ஆர் கேரிங். ராட் அப்படின்னா காஸ்ட், ராட்னா காஸ்ட். கிளஸ்டரிங்னா ஃபார்மிங் ஏ குரூப். பெல்ச்சிங் அப்படின்னா டு லெட் ஏர் கம் அப், பெல்ச்சிங். அடுத்து வந்து வெரிட்டபிள் அப்படின்னா மோர் எக்ஸைட்டிங். கார்ப் அப்படின்னா கிளாத்ஸ். ஸோ ineffable அப்படின்னா பியாண்ட் எக்ஸ்ப்ரெஷன் இன் வேர்ட்ஸ் அன்ஸ்பீக்கபிள். லாங்குவேட் அப்படின்னா மூவிங் ஸ்லோலி. பிளைன்டிவ் அப்படின்னா சவுண்டிங் சேட். மினிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னா த ஆக்ட் ஆஃப் ஹெல்பிங் ஆர் கேரிங். மினிஸ்டர்ஸ்னால என்ன பண்ணுவாங்க? ஹெல்ப் பண்ணுவாங்க, கேர் பண்ணுவாங்க. ஸோ மினிஸ்ட்ரேஷன்னா ஆக்ட் ஆஃப் ஹெல்பிங் ஆர் கேரிங். ராட் அப்படின்னா காஸ்ட், ராட் நடந்துருச்சு இந்த மாதிரி காஸ்டு. கிளஸ்டரிங் அப்படின்னா ஃபார்மிங் ஏ, கிளஸ்டர்னாலே ஒரு குரூப் தானே, ஸோ ஃபார்மிங் ஏ குரூப். அடுத்து பெல்ச்சிங் அப்படின்னா டு லெட் ஏர் கம் அப், பெல்ச்சிங் டு லெட் ஏர் கம் அப். வெரிட்டபிள் மோர் எக்ஸைட்டிங், வெரிட்டபிள் மோர் எக்ஸைட்டிங். கார்ப் அப்படின்னா கிளாத்ஸ். த ஆத்தர் ஸ்பீக்ஸ் அபவுட் த ரிவர் கேஞ்சஸ் அப்படின்னா கங்கா பற்றி பேசுகிறாரு. த ஆத்தர்ஸ் பிரதர்ஸ் நேம் இஸ் ஜோதிரேந்திரன். The moonlight glimmered over the smooth flowing stream. The beauty of Bengal and the Ganges served as food and drink to the author அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து vocabulary வந்து இதை வந்து கிளிப்பிங் வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ வந்து கிளிப் பண்ணி எப்படி ஷார்ட்டாக சொல்லலாம். அட்வர்டைஸ்மெண்ட்னா ஆட், ஆட்டோமொபைல்னா ஆட்டோ. அடுத்து கேப்ரியோலெட் அப்படி கேபோட இப்போ ஃபுல் ஃபார்ம் என்னென்னா கேப்ரியோலெட். ஓகேவா? அது தெரிஞ்சுக்கணும். எக்ஸாமினேஷன் எக்ஸாம் ஃபென்டாஸ்டிக்னா ஃபேன், ஃபெனட்டிக் அப்படின்னா ஃபேன். அடுத்து கேசோலின்னா கேஸ், ஜிம்னாஸ்டிக் ஜிம், ஹாம்பர்கர்னா பர்கர். இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னா ஃப்ளூ வைரஸ் அப்படின்ற இன்ஃப்ளூயன்ஸாவை தான். அடுத்து லேபரட்டரி லேப், லஞ்சியான்லாம் லஞ்ச். மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னா மேத், மெமரண்டம்னா மெமோ, மூவிங் பிக்சர்னால் மூவி, பேண்டலூன்னா பேண்ட்ஸ், ஃபோட்டோகிராஃப்னா ஃபோட்டோ, ரெஃப்ரிஜிரேட்டர்னால் ஃப்ரிட்ஜு, யூனிவர்சிட்டினா வெர்சிட்டி, ஜுவாலஜிக்கல் பார்க் அப்படின்னா ஜூ. அடுத்து டெலிஃபோன் அப்படின்னா ஃபோன். ஓகேயா? திரும்ப பார்த்துலாமா? ஆடு, ஆட்டோ, கேபு, எக்ஸாம், ஃபேன், கேஸ், ஜிம், பர்கர், ஃப்ளூ, லேப், லஞ்சுக்கு வந்து லஞ்சியான். மேத்தமெட்டிக்ஸ் தெரியும். மெமரண்டம் மெமோ, மேத்தமெட்டிக்ஸை மேத் அப்படி சொல்கிறோம். மூவிங் பிக்சர் தான் மூவி. பேண்ட்ஸ் தான் பேண்டலூன்ஸ். ரெஃப்ரிஜிரேட்டர் தான் ஃப்ரிட்ஜு, இது தான் தெரியும். யூனிவர்சிட்டினா வர்சிட்டி, ஜுவாலஜிக்கல் பார்க்னா ஜூ, டெலிஃபோனா ஃபோன் அப்படின்னு சொல்கிறோம். கிளிப்டு வேர்ட்ஸ் ஃபார் த ஃபாலோயிங். ஏரோப்ளேன்னா பிளேன் சொல்கிறோம். மைக்ரோஃபோன்னா மைக், எக்ஸிபிஷன்னா எக்ஸிபிட். அடுத்து கிலோகிராம்னா கிலோ, கேஃபிடேரியானா கேஃபி இப்படி சொல்கிறோம். கிளிப்டு வேர்ட்ஸ் இன் யுவர் ஓன் சென்டென்ஸ். ஃபோட்டோகிராஃப்னா ஹியர் இஸ் மை ஃபோட்டோ. ஜிம்னாஸ்டிக் go to the gym. லஞ்சியான் we shall have lunch today. அட்வர்டைஸ்மெண்ட்னா லுக் அட் திஸ் ஆட். ஜுவாலஜிக்கல் பார்க்னா சில்ட்ரன் ஜூ. அடுத்து
பிளெண்ட்ஸ் பண்ணுறது. பிளெண்ட்ஸ்னால் பிளெண்ட் பண்ணி என்ன உருவாகுது. பைனரி ப்ளஸ் டிஜிட் தான் பெட்டு. பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லன்ச் வந்து பிரன்ச்சு. கேமரா ப்ளஸ் ரெக்கார்ட்னு கேம்கோடர். கேமரா ப்ளஸ் ரெக்கார்டர்னா கேம்கோடர். எலக்ட்ரோ ப்ளஸ் எக்ஸிக்யூட்னா எலக்ட்ரோக்யூட். எலக்ட்ரானிக் ப்ளஸ் மெயில்னா இமெயில். மெக்கானிக்ஸ் ப்ளஸ் எலக்ட்ரானிக்னா மெக்காட்ரானிக்ஸ். மெக்கானிக்ஸ் ப்ளஸ் எலக்ட்ரானிக் மெக்காட்ரானிக்ஸ். மோட்டர் ப்ளஸ் பெடல்ஸ் வந்து மோப்பெட். ஓகேவா. அடுத்து மோட்டர் ப்ளஸ் ஹோட்டல்னா மோட்டல். நியூஸ் ப்ளஸ் ப்ராட்காஸ்ட்னா நியூஸ் காஸ்ட். ஸ்மோக் ப்ளஸ் ஃபாக்னா ஸ்மாகு. ஸ்பானிஷ் ப்ளஸ் இங்கிலீஷ்னா ஸ்பான்லிஷ். அடுத்து விட்டல் ப்ளஸ் அமைன் அப்படின்னா விட்டமின். ஓகேவா. அடுத்தது கூட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.